வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கனகராஜ் அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆவடிக்குமார் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். நாட்டில் இருக்கிற உயர் நீதிமன்றங்களுடைய தலைமை நீதிபதிகள் முதலமைச்சர்களுடைய கூட்டம் நேற்று டெல்லியில் நடந்தது. அதை தொடக்கி வச்சு பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். பேசும்போது கடவுளுக்கு அடுத்த நிலையில் மக்கள் நீதித்துறையை நம்புகிறார்கள், அதனால தீர்ப்புகளை வழங்கும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறார். அவருடைய பேச்சை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவருடைய கடந்த காலத்தை மறந்துட்டு யோசிச்சா கட்டாயமாக அவர் சொல்கிற விஷயம் கரெக்டு தான். பட் ஏன் நீதித்துறைக்கு போகிறாங்க அப்படிங்கிறதே நிர்வாகம் அது தோற்று போனது பிறகு தான் நீதித்துறையை நாட வேண்டிய அவசியம் மக்களுக்கு இருக்குது. நிர்வாகம் ஒழுங்காக இருக்கிற போது அந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதே கிடையாது. அங்கே தீர்வு. அதையும் அவர் பேச்சிலே குறிப்பிடுறாருல, நீதித்துறை மேல கொஞ்சம் நம்பிக்கை குறைஞ்சாலும் ஒட்டுமொத்த நாட்டையும் அது பாதிக்கும். அரசியல்வாதிகளோ அரசுகளோ தவறு செய்தால் நீதித்துறை மூலமாக சரி செய்து கொள்ளலாம், ஆனால் நீதித்துறையே தவறு செய்தால் எல்லாம் முடிந்த கதையாகிவிடும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியதை போட்டிருக்கிறாங்க. இல்லை, இதில் நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீதித்துறை இந்த சமூகம் எப்படி இருக்கோ அதை தாண்டி வித்தியாசமான ஒன்றாக இருக்கும் என்று கருதுவதே ரொம்ப ஒரு கற்பனையானது. அது சாத்தியம் இல்லாது. இருக்கிறதுல கொஞ்சம் ஃபைனஸ்ட் எலமெண்ட்டு, ரொம்ப யோக்கியமானவங்க நீதிபதிகளாக வர்றாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, இங்கே நீங்கள் அரசியல்லையோ அல்லது நிர்வாகத்திலேயோ எப்படி இருக்காங்களோ அதே மாதிரியான நிலைமை அங்கேயும் ஏற்படும் என்பது தான் கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய வரலாறு. ரெண்டாவது, நீதித்துறை என்பது நீங்கள் சில நேரங்களில் இங்கே தப்பு நடந்தால் அங்கே தட்டி கேட்ட முடியும், அங்கே நீதி வழங்கிட முடியும் அப்படின்னு ஒரு செக் அண்ட் பேலன்ஸாக இந்த சிஸ்டம் எல்லாம் இருக்குன்னு நம்புறது சரியானது இல்லையா? அதெல்லாம் பழைய கால நம்பிக்கைகளா? இல்லை, நான் அப்படி சொல்லலை. செக் அண்ட் பேலன்ஸ் இருக்குது. இந்த செக் அண்ட் பேலன்ஸுங்கிறது நீதித்துறைக்கும் இருக்குது, நிர்வாகத்துறைக்கும் இருக்குது, மற்ற அமைப்புகளுக்கும் இருக்குது அப்படிங்கிறது தான். எனவே நீதித்துறை இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதாக, எந்த விதமான விமர்சனத்துக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கும் என்று நம்புவது பிரச்சனைக்குரியது. ஏன்னா இது மேக்சிமம் அரசியல்வாதிகளால் தான் இந்த நியமனங்கள் நடைபெறுகிறது, அல்லது அரசியல்வாதிகளால் நியமிக்கப்படுகிறவர்களால் இந்த நியமனம் நடைபெறுகிறது. நீங்கள் ஒரு காலத்தில் ராஜா சொல்கிறத மீறி நீதிமன்றம் அந்த காலத்தில் இல்லை, அந்த மாதிரியான அமைப்புகள் தீர்ப்பு சொன்னதில்லை. ஆனால் நீங்கள் இந்தியாவினுடைய அரசியல் சூழல், பொருளாதார சூழல் மாறின பிறகு நீங்கள் மாருதி உத்தியோக் மாதிரியான விஷயங்களில் இன்றைக்கும் அதில் இருக்கிறதுல 147 பேர் கைது செய்யப்பட்டதில் கிட்டத்தட்ட 68 பேர் இன்றைக்கும் ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க. 2012 ஆகஸ்ட் 10 பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய காலம் தெரியும். அவங்களுக்கு பெயில் மறுக்கிற போது நீதிமன்றம் என்ன சொல்லுது, ஒரு நீதிபதி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இவர்களில் ஒருவருக்காவது நான் ஜாமீன் கொடுத்தால் நீங்கள் சர்வதேச முதலீட்டாளர்களின் நம்பிக்கை பாதிக்கப்படும்னு சொல்கிறாரு. நீங்கள் நீதித்துறை அப்போ எப்படி இருக்குன்னு சொன்னால், நிர்வாகம் எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்க முடியுமே தவிர அதற்கு அப்பாற்பட்ட ஒன்றாக கற்பனை செய்ய முடியாது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தியை? அதாவது இப்போ நீதித்துறை அரசியல்வாதிகள்ன்றதை விட ஆட்சியாளர்களே அரசியல்வாதிகளாக இருக்கிறதுனால நீதித்துறையில் அதில் சார்பு வர்றது என்பது இன்றைக்கி நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இது அப்படி தான் கொண்டு வர முடியும். இது ஒன்றும் பிறப்பால் ஒருத்தர் நீதிபதியாக உருவாக்க முடியாது. இன்றைக்கு ஒரு ஜனநாயக நாட்டில் ஏதாவது ஒரு அமைப்பு வழியாக தான் அவங்கள கண்டறிய முடியும். அந்த அமைப்பில் சில குறைபாடுகள் இருந்தால் அதை சரி செய்யலாம் ஒழிய. ஆக நீதித்துறை என்பது நம்ம பிரஜைகளில் ஒருத்தரை உருவாக்குற ஒரு நடைமுறை தான். ஆனால் அந்த இடத்துல உட்கார்றவங்க அவங்க ஒரு அந்த ஏதாவது ஒரு சார்பு இல்லாமல் அவங்க சட்டத்தை மட்டுமே, சட்டங்களையும் ஆவணங்களையும் ஆதாரங்களையும் மட்டுமே, சாட்சிகளையும் மட்டுமே வைத்து தீர்ப்பு சொல்கிறாங்கன்னா பல வழக்குகளில் அவங்களுடைய மேதாவித்தனத்தை காட்டுற வகையில் அவங்களுடைய தீர்ப்புகள் அமையுது. இன்னும் சொல்ல போனால் சில வழக்குகளுக்கு தேவையே இல்லாமல் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறாங்க. அவங்க தீர்ப்பு தர்றது அவங்களுடைய உரிமை, ஆனால் தொடர்பே இல்லாமல்
அவங்க வந்து ஒரு அரசியல்வாதியை எந்த வகையான பேச்சுக்கள் அமையுமோ அந்த பேச்சுக்களை எல்லாம் நீதிபதிகள் வந்து அந்த வழக்குக்கு தொடர்பு இல்லாமல் அதை உத்தரவா போட்டால் பரவாயில்ல, ஆனால் அதை ஒரு செய்தியாகவும் மக்களிடத்தில் வந்து ஒரு விவாதத்தை உருவாக்குன்ற வகையில் அவங்களுடைய பிரதமர் பேசும்போது ஒருவருக்கு மரண தண்டனை நீங்க கொடுத்தாலும் அவர் வந்து வெளியில வரும்போது நீதித்துறை மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில வருவாரு அப்படின்னு சொல்றாரு. அதனால நீங்க வந்து தீர்ப்பு வழங்கும் போது அதிக கவனத்தோடு நிச்சயமா அதுதான் ஒரு மரண தண்டனை தீர்ப்புகளை வந்து அப்படி எடுக்கிறோமா என்ன? இல்ல தீர்ப்புகளை நம்ம வந்து ஏத்துக்கிறோமோ ஏத்துக்கலையோ, ஆனா நம்முடைய நாட்டினுடைய அமைப்பு ஏத்துக்க தான் வேணும். அதை விவாதிக்க கூடாது, விமர்சிக்க கூடாது, நீதிபதியை குறை சொல்லக்கூடாதுன்றது தான் நம்மளுடைய ஒரு நம்ம வச்சுக்கிட்டு நமக்கு நாமே உருவாக்கிட்ட விதி. ஆக முழுக்க முழுக்க அந்த தீர்ப்பை நம்பி தான் வந்து இருக்கு. அப்போ அந்த தீர்ப்பை வழங்குகின்றவர்கள் அந்த அளவுக்கு அதை கவனத்தோட இருக்கணும்ன்றதான் இதனுடைய செய்தியை நம்ம எடுத்துக்கணுமே ஒழிய, இப்போ அந்த சட்டங்கள் சில நேரத்தில் சரியா நீதிபதிகள் தீர்ப்பை வழங்கும் போது கவனமாக இருக்கணும். நாங்க தப்பு செய்யலாம், அங்க உங்ககிட்ட தான் ரெமெடி கிடைக்கும் அப்படின்னு அழுத்தி சொல்வதன் மூலமாக நிர்வாகத்தின் தவறுகள், அரசியல்வாதிகள் தொடர்பான தவறுகள் ஏதேனும் உங்க வழக்கு உங்ககிட்ட வந்தா நீங்க அவங்களை தண்டியுங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு டோன் இருக்கா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நிர்வாக அமைப்புகள்ல தவறு ஏற்படலாம், அதுல அங்கம் வகிக்கிறவர்கள் தவறு செய்யலாம். தனி மனிதர்கள் ஒருத்தருக்கு இடையில வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு வரலாம், பிரச்சனைகள் வரலாம். அந்த பிரச்சனைகளுக்கு நீதிமன்றம் தான் தீர்வா இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அந்த தீர்வை தருகின்ற போது அவர்கள் வந்து அதை அந்த கவனத்தோட செஞ்சாதான் அது வந்து தீர்வா இருக்க முடியும். இல்லைன்னா ஒரு பிரச்சனையில அவங்களும் ஒரு அங்கமா மாறிடுவாங்க. அந்த நிலை வேண்டான்றதுதான். இல்லை, அதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது. தனிநபர்கள் சம்பந்தப்பட்ட தீர்ப்புகளில் இவ்வளவு பெரிய சர்ச்சைகள் எழுவது கிடையாது. நீங்கள் அரசியல்வாதிகளோ அல்லது அரசு அமைப்பினுடைய உயர் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் குறித்தான வழக்குகளில் தான் இந்த பிரச்சனை வருகிறது. அல்லது நீங்க வந்து உதாரணமா அந்த மாதிரி வழக்குகள்ல நீங்க தண்டிச்சாலும் சர்ச்சைகள் வருது, விடுவிச்சாலும் சர்ச்சைகள் வருது. அதாவது நான் ஒரே அதாவது தனிநபர் சம்பந்தப்பட்ட வழக்குகள் வெளிச்சத்துக்கு வர்றதில்லை. அவங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் வெளியே சொல்ல முடியல, அவங்க அதை தாங்கிக்கத்தான் வேணுன்ற நிலையில் இருக்கிறாங்க. அரசியல்வாதி வெளிச்சத்துக்கு வருது, ஊடகங்கள் பார்வைக்கு வருது, பொதுமக்களுடைய கவனத்துக்கு போகுது, அதனால விவாதிக்கிறோம். இன்னைக்கு வந்து இதனால வந்து தனிநபர்களுக்கு பாதிப்பு இல்லாம வந்து ஊடகங்கள் பார்வைக்கு வருது அப்படின்னு சொல்லி அப்படிக்குமார் குறிப்பிட்டதுனால மோடி ஊடகங்கள் தொடர்பாக பேசினதையும் பற்றி நம்ம பேசலாம். நீங்க சொல்ல வந்தது முடிச்சு இல்ல, அதாவது நீங்க வந்து நீதிமன்றம் கரெக்டா நடக்குதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இடஒதுக்கீடை ரத்து செய்தது நீதிமன்றம். ஆனால் வந்து நீங்கள் வந்து பாராளுமன்றம் தான் அதை சரி செய்கிற நிலைமைக்கு வந்தது. அநேகமாக சமூகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு முறையை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் நம்ம ஊர் நீதித்துறை என்பது நீதித்துறை அல்ல. அடிப்படையில் இந்திய அரசமைப்பு சட்டம் இயற்றி இருக்கக்கூடிய சட்டங்கள் சரியாக அமலாகின்றனவா என்று பார்க்கிற அமைப்பு தான். ரொம்ப ரேராக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சில கேஸுகளில் இதை நீங்கள் வந்து நீதி தன்மையை மாற்றி இது வந்து சட்டங்கள் இது செல்லுபடியானவை அல்ல, இப்போ வந்து 66A மாதிரியான சில விஷயங்களை அப்படித்தானே இருக்க முடியும். அப்படிதான் இருக்க முடியும். நீங்க பெர்செப்ஷன் அடிப்படையில் நீதி வழங்குறது அப்படின்னு போயிட்டீங்கன்னா அது வந்து ஒவ்வொருவர் பார்வைக்கும் ஒவ்வொரு விதமான நீதி கிடைக்கும். கரெக்ட். அப்போ சமூகம் வெவ்வேறு விதமான ஏற்றத்தாழ்வோடு இருக்கும்போது நீங்க இப்ப சொன்னது மாதிரி ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை எப்படி அணுகுவது, ஒரு சட்டம் இயற்றப்பட்ட பிறகு அடுத்து வந்து அதை எப்படி வியாக்கியானம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நீதித்துறையினுடைய கடமையாக மாறிப்போகிறது. அப்படி வியாக்கியானம் செய்யும்போது நீங்கள் விஆர் கிருஷ்ணய்யர் மாதிரியான நீதிபதிகள் இருந்தபோது தொழிலாளிகளுக்கான எதிரான தீர்ப்பை அவர் ஒரு காலமும் கொடுத்ததில்லை. அது எவ்வளவு நியாயம் என்று கூட சொன்னார். நீங்கள் வந்து இன்னைக்கு தலித் மக்களுக்கான பழங்குடி மக்களுக்கான இடஒதுக்கீடு நீடிப்பதற்கான ரொம்ப முக்கியமான காரணம் விஆர் கிருஷ்ணய்யர், சின்னப்ப ரெட்டி, இவங்க ரெண்டு பேரும் வழங்கிய தீர்ப்பு. விஆர் கிருஷ்ணய்யர் மேலே நீங்கள் வச்சிருக்கிற மரியாதைக்கு சற்றும் குறைவில்லாத மரியாதையை நானும் தெரிவிச்சுக்கிறேன். ஆனாலும் அலகாபாத் ஹைகோர்ட் தீர்ப்புக்கு பிறகு இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வருவதற்கு ஒரு மூச்சு விடும் வாய்ப்பை கொடுத்ததும் விஆர் கிருஷ்ணய்யர். 6 மாதம் அவங்க தொடரலாம். விஆர் கிருஷ்ணய்யர் தான். கரெக்ட். அதுல தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் சொன்னேன்னு நான் நினைக்கிறேன். தொழிலாளிகள் சம்பந்தமான பிரச்சனை என்று வருகிற போது அதுல இருந்தது மாதிரி இன்னொன்னுல ஒருத்தர் இல்லை.
எனவே எல்லா துறைகளிலும் பாண்டித்யம் பெற்ற ஒருவராக ஒருத்தர் வர்றது என்பது சாத்தியமில்லை. எனவே சமூகத்தின் ஏற்றத்தாழ்வுகள், சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையின் மீதான பார்வை என்பது நீதிபதிகளுடைய மைண்ட்லையும் கூட அது வரும் என்பது யதார்த்தமான சூழல். அப்புறம் இவர் இன்னொன்று சொல்லியிருக்காரு, ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு நான் நினைக்கிறேன். இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளில் அது பிரதிபலிக்குதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். இதைத்தான் பல பேர் இந்தியாவினுடைய அரசியல்வாதிகள் பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன வேணாலும் செய்யலாம், 5 வருஷத்துக்கு பின்னால் அதை மாற்றிக்கொள்ளலாம் என்பது இது இவருடைய மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஒரு நியாயமற்ற அணுகுமுறை. இதுதான் சொன்னால் 5 வருஷம் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்த மாதிரி ஆகிப்போகுதே. அப்போ இவர் தன்னுடைய சிஸ்டத்தை இவர் ஒழுங்காக்கணும்ல. நீதிபதி நியமனம் மற்ற மாதிரியான விஷயங்களை ஒவ்வொரு நிமிடமும் நாம் கேள்விக்குள்ளாக்கப்படுவோம், பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம் என்பது அல்லாமல் 5 ஆண்டுகள் கழித்து நாம் பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது என்று சொல்வது இது ஒரு மைண்ட் செட். இல்ல அதுலயே அவர் தெளிவா சொல்றாரு, அரசியல்வாதிகளோ அரசாங்கமோ தவறு செய்தால் அது நீதிமன்றத்தின் மூலமாக தீர்த்து கொள்ளலாம், தீர்வு பெறலாம். ஆனால் நீதிமன்றங்களே தவறுகின்ற போது மக்கள் எதை ஒரு அந்த தீர்வு இல்லாம போயிருதுன்னு தான் சொல்ல வர்றாரு. அதாவது அவர் அதைத்தான் சொல்ல வர்றாரு. அதனால நீதிமன்றம் கவனத்தோடு இருக்கணும். நீங்க அரசாங்கமோ அரசியல்வாதியோ தவறு செஞ்சா 5 ஆண்டுக்கு ஒரு முறை மக்களிடத்துல போய் சந்திக்கணும். அதனால அந்த பய உணர்ச்சி அவங்களுக்கு இருக்கும். ஆனா நீதிபதிகளுக்கு நீதிமன்றத்துக்கு அந்த ஒரு வித பயம் கூட இல்லை. அவங்க ஆயுட்காலம் முழுக்க அந்த பதவி காலம் முழுக்க அவங்க இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு அந்த ஒரு பாதிப்பு வரும்ன்ற உணர்வு கூட இல்லாம இருக்கு. அதனால கவனத்தோட இருக்கு. மார்க்சிஸ்ட் கட்சி திரும்ப திரும்ப ஒன்று வலியுறுத்துது, நீங்க ஜுடிஷியல் கமிஷன் ஒன்று நீங்க நியமிங்க, தங்களுக்கு தாங்களே பதவி உயர்வு, தங்களுக்கு தாங்களே சம்பளம் கொடுத்து கொள்கிற எந்த அமைப்பும், அரசியலோ அல்லது நிர்வாகமோ நீதித்துறையோ, அதனுடைய அதிகாரம் முழுவதும் குவிக்கப்படுகிற போது அது எந்த கட்சியும் அவனால் இருக்கலாம். ஒரு கட்சி, இப்போ நான் சிபிஎம் ரெப்ரசன்ட் பண்றேன், சிபிஎம்லேயே கூட அதிகாரம் முழுவதும் ஒருவரிடமும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய ஊதியத்தை தாங்களே தீர்மானித்துக் கொள்கிறார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய ஊதியத்தை தாங்களே தீர்மானித்துக் கொள்கிறார்கள். ஏன் இதன் மீது நீதிமன்றம் தலையிட முடியல? தங்களுக்கு தாங்களே தீர்மானித்துக் கொள்கிற அந்த ஒரு மாரல் அத்தாரிட்டி உங்களுக்கு வராது இல்ல, தங்களை தாங்களே நியமித்துக் கொள்கிறார்கள் என்கிற பிரச்சனையும் இருக்கு. எனவே இதையெல்லாம் சரிப்படுத்துவதற்கு ஒரு ஜுடிஷியல் கமிஷன் வேண்டும் என்கிற கோரிக்கை நீண்ட நாட்களாகவே இருக்கு. அதுக்குள்ள ஏன் இவங்க போறதில்லைன்னு சொன்னா, இவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள், நீங்க அவர் சொன்னதை நான் ஒத்துக்கிறேன், மாலேகான் குண்டுவெடிப்பு, அக்சார்தம் குண்டுவெடிப்பு, சம்ஜதா எக்ஸ்பிரஸ், இந்த மாதிரி இது ஹைதராபாத் ஜம்மா மஸ்ஜித் வழக்கு, இதுல எல்லாம் 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் என்று எந்த தவறும் செய்யாத முஸ்லீம் இளைஞர்கள் இருக்காங்க. இப்போ கடைசியில் நீங்கள் ஹாசிம்புரா கேஸ் எவ்வளவு நாளைக்கு பின்னால அவ்வளவு பேரை கொண்டு போய் கொள்றாங்க. அவங்கெல்லாம் தற்கொலை செய்து கொண்டவர்கள் என்று யாரும் சொல்லலை. ஆனால் நீதிமன்றம் எந்த விதமான நியாயம் மற்ற முறையில் விடுதலை செய்யுது. நான் முதல்ல சொன்ன கேஸ்ல எல்லாம் அசிமானந்தா என்கிற ஒரு ஒரு சன்னியாசி இதில் நான் சம்பந்தப்பட்டேன் என்று சொன்னதை ஒட்டி அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். எனவே நீதிமன்றம் இது ஏன் இப்படி இருக்கு? நீங்க சமூகத்தில் ஒரு பகுதி நீங்க மைனாரிட்டிஸுக்கு எகென்ஸ்டா இருந்தாலோ, அல்லது நீங்க தமிழ்நாட்டில் 44 பேர் எரித்து படுகொலை செய்யப்பட்ட கீழவெண்மணி வழக்கில் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுது? இவர் பணக்காரரு, இவர் போய் தீ வச்சிருக்க மாட்டாருன்னு சொல்ற அளவுக்கு நம்முடைய நீதிமன்றம் இருந்தது. எனவே நீதிமன்றத்திற்கு ஒரு வர்க்க சார்பு இருக்கிறது. அந்த வர்க்க சார்பின் அடிப்படையில் தான் அது செயல்படும். அதுதான் நீங்க மாருதி கேஸ்ல, அதுதான் கீழவெண்மணி கேஸ்ல, அதுதான் தலித்துகளுக்கு எதிரான கேஸ்ல, இந்த மாதிரியான விஷயங்களில் வருவது. எனவே அதை தனியாக நீங்க சமூகம் முழுவதும் சரியில்லாத போது நீதித்துறை தனியாக நின்று அதை சரி செய்து விடும் என்று நினைப்பது சரியல்ல என்பதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்க அரசுகளால் உருவாக்கப்படக்கூடிய தீர்ப்பாயங்கள் தேவையா என்பதை பரிசீலனை செய்யணும்னு சொல்றார். ஒவ்வொரு துறைக்கும் 4 தீர்ப்பாயம் 5 தீர்ப்பாயம் 4 தீர்ப்பாயங்கள்லாம் இருக்குது. அந்த தீர்ப்பாயங்கள் எல்லாம் வழக்குகளை விரைந்து முடிக்க உதவி செய்யுதா இல்ல தாமதப்படுத்துதா அப்படிங்கிற கேள்வியை வச்சு தீர்ப்பாயங்களை ரத்து செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்றார், பரிசீலனை செய்யணும்னு சொல்றார். நீங்க இன்னொரு கோணத்துல பாத்தீங்கன்னா, அந்த தீர்ப்பாயத்தினுடைய தேவை ஏன் வந்தது? நீதிமன்றம் பிரச்சனையை கொண்டு போனா உடனடி அதுக்கு தீர்வுகள் காலதாமதம் ஆகுதுன்னு சொல்லுதான். அது அந்த இடத்தை நிரப்புறதுக்கு தான் தீர்ப்பாயத்தை உருவாக்குங்க. ஆக இது நீதிமன்றத்தில் போனா உடனடியாக நமக்கு கிடைக்கும், தீர்ப்பு கிடைக்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா தீர்ப்பாயத்தினுடைய தேவையே இருக்காது. ஆக தேவையான சூழ்நிலையை இருக்கிற நிலையில தீர்ப்பாயங்கள் உடனடியாக தீர்ப்பு தருதான்றது ஒரு விவாதத்துக்குரியதாக இருக்கலாம். ஆனால்
அந்த தீர்ப்பாயங்கள் தேவையில்லாத ஒரு சூழ்நிலையை வந்து நம்முடைய நீதித்துறை உருவாக்குனா இந்த பிரச்சனையே வராது. அதில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, லோக் அதாலத்தை நீங்கள் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்கன்னு. இது ஒரு நீதித்துறையினுடைய இன்னொரு பகுதியாக அதுக்கு வெளியில் இதை முடிக்கிறதுக்கு அவர் சொல்கிறாரு. ஸோ ப்ராப்ளம் என்ன உங்களுக்கு வருதுன்னா, லோக் அதாலத்தை நீங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுங்கிறது நீதிமன்றத்துக்கு பேர்டன் வராமல் இருக்கிறதுக்கு. இவங்க திரு குமார் அவர் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் இன்றைக்கு பெரும்பாலான நீதிமன்றங்களில் அநேகமாக சில இடங்களில் 50% குறைவான நீதிபதிகள் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் என்று வருகிற போது நீங்கள் அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணாமல் ஆல்டர்னேட்டாக இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் அபாலிஷ் பண்ண முடியாது. அதுதான் ஊடகங்களை பற்றி சொல்லியிருக்கிறாரு. ஒரு காலத்தில் கிசுகிசு பகுதியில் இடம்பெறக்கூட தகுதி இல்லாத செய்திகள், இடம்பெறாத செய்திகள் எல்லாம் கூட இப்போ பிரேக்கிங் நியூஸாக வெளியில் வந்துட்டு இருக்கு. அரசியல்வாதிகளை ஊடகங்கள் 24 மணி நேரமும் கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. நீதிபதிகளை கவனிக்கிறதுக்கு அந்த மாதிரி அமைப்புகள் எதுவும் இல்லை. ஊடகங்கள் கவனிச்சிட்டு இருக்கு, அரசியல்வாதிகளை தேர்தல் ஆணையம் கவனிச்சிட்டு இருக்கு, RTI இருக்கு. இப்படி பல விஷயங்கள் எங்களை கவனிக்குது, ஆனால் உங்களை கவனிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அதனால நீங்க கவனமாக இருங்க, உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதியில் GK வாசனை சந்தித்த நீதிமன்றங்கள் நீதிபதிகளை ஊடகங்கள் நீதிபதிகளை கவனிக்கலைன்னு அவர் எப்படி சொல்றாருன்னு தெரியல. தமிழ்நாட்டிலேயே ஒரு நீதிபதியிடம் ஒரு அமைச்சர் பேசியதை அப்படியே கொண்டு வந்து கொடுத்தாங்க, டெலிஃபோன் ரெக்கார்டு வந்தது. இந்த மாதிரி வேறு சில நீதிபதிகள் பண்ணது வந்திருக்கு. அதெல்லாம் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அவர்கள் கண்காணிக்கப்படுகிறார்கள் என்பதுதான். எனவே நீங்கள் வந்து இது வந்து ஒரு இதுக்குள்ள ஒரு இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாவது எது கிசுகிசு எது முக்கியமான செய்தி என்பதை அதை பார்க்குறவர் முடிவு பண்ணட்டும். அது அரசாங்கம் இது கிசுகிசு என்று சொல்ல ஆரம்பித்தா என்ன ஆகும்னா அதன் மீது ரெஸ்ட்ரிக்ஷன் வரும். நீங்கள் சமூகம் எப்படி வளருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதுக்கான வாய்ப்பை கொடுக்கறது தான் உங்களுடைய எது சரி எது தவறு என்று முடிவு செய்வதற்கான வாய்ப்பை மக்களுக்கு கொடுப்பது தான் உங்களுடைய வேலையை தவிர எது சரி எது தவறு என்று முடிவு செய்கிற அதிகாரம் இந்த கட்சிக்கு மட்டும் இல்லை, எந்த கட்சிக்கும் கிடையாது. நேற்று சென்னைக்கு வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் சீதாராம் யெச்சூரி GK வாசனை அவருடைய இல்லத்தில் சந்தித்தார் அப்படிங்கிறது ஒரு செய்தி. இது வந்து ஒரு கூட்டணிக்கான ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தையா அப்படின்னு சொல்லி அந்த செய்தி வந்து ஒரு கேள்வியை எழுப்புது. அப்படி ஒரு ஊகத்தை அது தருது அப்படின்னு சொல்லி அந்த செய்தி சொல்லுது. நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த சந்திப்பை? இல்லை, இது வந்து அந்த சந்திப்பு எந்த நோக்கத்தோடு இருந்தாலும் இன்றைக்கு ஒரு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கின்ற நேரத்தில் ஒரு அணி அமைப்பதற்காக அல்லது ஆதரவு திரட்டுவதற்கான முயற்சியாக தான் பார்க்கப்படும், பார்ப்பாங்க. இல்லை, எந்த தலைவரை சந்தித்தாலும் அதுக்கு பின்னால இதுதான் இருக்கும். நிச்சயமா அதுதான். அப்படித்தானா? அருண் ஜேட்லி ஜெயலலிதா சந்திப்பாக இருந்தாலும் அதாவது 2 அரசியல்வாதிகள் சந்தித்தாலே அவர்கள் வந்து எந்த காரணங்களாக சந்தித்தாலும் அது பார்வையில் வந்து அரசியல் காரணங்களுக்காக சந்தித்தாங்கன்னு தான் சொல்லப்படும் இருக்கும். இன்னைக்கு தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இணையாக அதை எதிர்ப்பதற்கு ஒரு கூட்டணியோ கட்சியோ இல்லாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு இடதுசாரிகள் இதற்கான முயற்சியில் ஈடுபடுவது என்பது ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு வழிவகுக்கும் தான் என்னுடைய நம்பிக்கை. அதாவது இன்றைக்கு அறிக்கை விடுறதும் அடாவடித்தனம் செய்யறது மட்டும் அரசியலாக நினைச்சுக்கிட்டு பல அரசியல் தலைவர்கள் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஒரு ஆரோக்கியமான ஒரு அணி அமையுமானால் அது வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு நன்மையை தரும். அரசியலுக்கு எதிர்கட்சிகளுக்குள்ள ஒரு சில கட்சிகளுக்கு ஒரு சாஃப்ட் அப்ரோச் காட்டுறீங்க நீங்க. இல்ல, சாஃப்ட் அப்ரோச் இல்ல, அவங்க வந்து அதாவது கொள்கை ரீதியாக இந்த அரசாங்கத்தை விமர்சிப்பது, இந்த அரசாங்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை விமர்சிப்பது என்பது வரவேற்கக்கூடியது, ஒரு எதிர்கட்சியினுடைய கடமை. அதை வந்து நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த பலமான அரசாங்கத்தை பலகீனப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே குற்றச்சாட்டுகளை சொல்லுவதும் இந்த அரசாங்கத்தை படி சொல்லுவதன் மூலமாக தன்னை பலப்படுத்திக் கொள்ள முடியும் என்று நினைப்பதும் தான் வந்து நாங்கள் வந்து எதிர்க்கிறோமே ஒழிய ஒரு அரசியலை அந்த வகையில் பார்க்க சொல்ல GK வாசனும் சரி இடதுசாரிகளும் சரி இதுவரைக்கும் ஒரு ஆரோக்கியமான அரசியலை தான் முன் வச்சிருக்காங்க. அதனால அந்த வகையில் அது ஒரு நல்ல தொடக்கமாக தான் நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சியிடம் இருந்து நீங்க வந்து ஒரு சான்றிதழ் வாங்கியிருக்கிறீங்க, ஆரோக்கியமான அரசியலை நடத்துறீங்கன்னு. ஆளுங்கட்சி வந்து உங்களை கடுமையாக எதிர்க்காம சான்றிதழ் வழங்குதுன்னா அப்ப இன்னும் நீங்க உங்களுடைய போராட்டத்தை முறையாக எடுத்து செல்லவில்லைன்னு இன்டர்பிரேஷன் கொடுக்கலாம். நீங்க GK வாசன் சரி அந்த விவாதத்துக்குள்ள போக வேண்டாம். GK வாசனை சீதாராம் யெச்சூரி சந்தித்தது தேர்தல் கணக்குகளோட இல்லை, வெறும் கர்டிசி கால் அப்படின்னு உங்க தரப்புல இருந்து சொன்னதாக ஒரு அதுக்குள்ள போட்டிருக்காங்க. அப்படித்தானா? அது
ரெண்டு அரசியல்வாதிகள் சந்தித்தா அரசியலை தவிர வேற என்ன பேச முடியும்? சென்னையில வெயில் திடீர்னு அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி கண்டிப்பா பேச மாட்டாங்க. ஒருவேளை பேச்சுக்கு கட்டாயமாக நடுவுல எப்பாவது ஒரு ரெஃபரன்ஸ் வேணா வரலாமா? கட்டாயமாக அரசியல் பேசுவாங்க, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. தனிப்பட்ட முறையிலான சோகம் இல்லாமல் இருக்கிறது, சந்திக்கிறது, அதை தவிர்த்து ரெண்டு அரசியல்வாதிகள் திட்டமிட்டு சந்தித்தால் அரசியல் குறித்து தான் பேசுவாங்க. அல்லது வேற ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க பரஸ்பரம் வந்து பிஸ்னஸ் பேசுவாங்க, அவங்க சொல்லாம சந்திப்பாங்க. ஆமா. எனவே இந்த சந்திப்பு என்பது அரசியல் விவாதத்துக்கானது. கட்டாயமா மார்க்சிஸ்ட் கட்சி திமுக அதிமுகவுக்கு மாற்றான ஒரு அரசியலை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்று முயற்சிக்குது. அந்த தீர்மானத்துல நீங்க உறுதியாக இருக்கிறீங்க? கட்டாயம் உறுதி. 2016 சட்டமன்ற தேர்தலில் அதுல உறுதியாக இருப்பீங்க? ஆமா ஆமா. இந்த பின்னணியில நீங்க என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, ஒரு மாற்று அரசியல் என்று வருகிற போது அது வெறும் தேர்தல் என்று மட்டும் பொதுவாக இருக்கிற நடைமுறை இருக்கு பார்த்தீங்களா, அதுல இருந்து அரசியல் என்றாலே தேர்தல் என்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்கு, அது வருது. அது சில பேருடைய நடவடிக்கையின் காரணமாக எவ்வளவு எதிரும் புதிருமாக இருக்கிறவர்கள் கூட தேர்தல் கூட்டணி என்று வருகிற போது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அந்த நேரத்தில் இருக்கிறதும், தேர்தலுக்கு பின்னால் பிறகு எதிரும் புதிருமாக இருக்கிறது மாதிரியான நிலைமைகள் இருக்குது. பட் பொதுவாக அரசியல் கட்சிகளிடையே இத்தகைய கருத்து பரிமாற்றங்கள் இருப்பது என்பது ஒரு ஆரோக்கியமாக, ஒரு கட்சியே கூட வர்ற தேர்தலை எப்படி பார்க்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் எங்களோட உடன்பாடோடு இருக்கலாம், இல்லாமல் கூட போகலாம். ஆனால் தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பேசுகிற வழக்கம் வந்து நீண்ட காலமாக இருந்திருக்கு. நீங்கள் கடந்த காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் சுர்ஜித்தை சந்தித்து பேசியிருக்காங்க. நான் அதான் கேட்க வந்தேன். அப்புறம் உங்களுடைய உள் விவகாரம் பேசுறேன்னு சொல்லிடுவீங்களோன்னு சொல்லி அடங்கி இருந்தேன். இல்லை இல்லை, நீங்கள் சுர்ஜித்துக்கு பிறகு நடுவில் கொஞ்ச காலம் அந்த மாதிரி ஒரு ஆபரேஷன்ஸ் வந்து மார்க்சிஸ்ட் சைட்லேருந்து இல்லாமல் இருந்தது. இப்போ யெச்சூரி திரும்ப ஆரம்பிக்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அப்படி இல்லை. இந்த காலம் முழுவதுமே நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. இப்போ நீங்களே சொன்னது மாதிரி சில விஷயங்கள் ஒன்று சொல்லப்போனால் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் நீங்கள் வந்து சுர்ஜித்தோடு மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாலேயும் பேசியிருக்காங்க. ஒரு சுர்ஜித் மாதிரியான ஒரு ஸ்டேச்சர், நீங்கள் சுதந்திர போராட்டம், ஒரு 5 ஆண்டுகள் சிறைவாசம் என்று இருக்கக்கூடிய அத்தகைய ஆளுமையோடு ஒப்பிடுகிற போது நீங்க வந்து அதை ஒரு அரசியல் சந்திப்பாக அரசியல் சந்திப்பாக பார்க்கறது இல்லை. இந்த விஷயங்களை, இந்த நவீன தாராளமய கொள்கைகள் வந்துவிட்ட பிறகு இதுல ஏதாவது மாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் யாரிடம் இருந்தாலும் அதை பேசுகிறோம். அந்த வகையில் தான் இதுக்கு முன்னாலே கூட செக்குலர் இந்தியா நோக்கி ஒரு மதசார்பற்ற கருத்தரங்கம் நடத்தினாங்க. அதுல இவர் பிரகாஷ் கரத்துலேருந்து எல்லாரும் கடந்துக்கிட்டாங்க, டி ராஜா கடந்துக்கிட்டாங்க. ஆக அவங்க வந்து இது ஏற்கனவே ஒரு பிருந்தா கரத் ஏற்கனவே அதுக்கான வந்து முயற்சியில் இருக்கிறாங்கிறது தான் அதனுடைய. இன்னைக்கு அவர் திடீர்னு சந்திச்சா கூட இவங்க ஏற்கனவே அந்த ஒரு ஐடியாலஜியில் இருக்கிறாங்கன்றது. காங்கிரஸுக்கும் ஜி.கே. வாசனுக்கும் இடையில வந்து ஒரு முரண் இருக்கு. அவர் தனியா கட்சி நடத்துறாரு. காங்கிரஸ் ஏதாவது ஒரு பெரிய கட்சியோட சேர்ந்து 2 சீட்டுகள் 3 சீட்டு ஜெயிச்சு, சில சீட்டுகள் ஜெயிச்சிருதுன்னு வச்சுக்கோங்க. இவர் வந்து இடதுசாரிகளோட சேர்ந்து சீட்டு ஜெயிக்க முடியாத ஒரு அலைன்ஸுக்குள்ள அவர் போவாரா? இல்ல, அவர் வந்து அரசியல் ரீதியாக மாட்டாரான்னு நான் முடிவு எடுக்க முடியாது, கணிக்க முடியாது. நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு ஆரோக்கியமான ஒரு அணியை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். அந்த அணி வந்து இதுவே மட்டும் ஒரு அணியாக மாறிடுமா, இல்லை வேற இன்னொரு அணியோட சேருமான்றதெல்லாம் தேர்தல் காலத்தில் தான் அது முடிவெடுப்பாங்க. அதனால இது வந்து ஒரு முயற்சி வந்து ஒரு இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் தட்பவெட்ப நிலைக்கு இது வந்து ஒரு ஆரோக்கியத்தை தருன்றதை தான் நான் சொல்ல வந்தேனே ஒழிய, மற்றவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு அவங்களே தன்னைத்தானே முதலமைச்சரை அறிவிச்சுக்கிட்டு உடனே வந்து பதவி பிரமாணத்துக்கு நாளை தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அணி அமைப்பதன் மூலமாக இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டிருப்பது வரவேற்கவில்லை. ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு திமுக அதிமுகலாம் சேர்ந்து இந்த தடவை பிரதமரை சந்திச்சிருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்றால் திமுகவுடனோ அதிமுகவுடனோ அல்லது வேறு எந்த கட்சியினுடனோ சேர்ந்து அதை ஒன்று எதுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்றால் அதில் மார்க்சிஸ்ட் கட்சி அதை செய்யும். அது எல்லாத்தையும் நீங்கள் தேர்தல் உடன்பாட்டை நோக்கி புஷ் பண்ணுறது சரியில்லை. நான் திமுக அதிமுக உட்பட சொல்லிட்டேன். நான் திமுக அதிமுகவோடு உடன்பாடு இல்லைங்கிறத சொல்கிற போது தேவை ஏற்படுகிற போது ஒரு மாநிலத்தினுடைய பிரச்சனைனா அப்படியும் பண்ணுவோம். இந்த வேளாண் துறை பொறியாளர் தற்கொலை வழக்கில் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை நேற்று அதிகாலையில் போலீசார் கைது செய்திருக்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட எல்லா எதிர்க்கட்சிகளும், பெரும்பாலான எதிர்க்கட்சிகள்
இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும், சிபிசிஐடி விசாரணை போதுமானது அல்ல அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஆவடிக்குமார், நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். சிபிஐ விசாரணை அப்படின்னு எல்லா கட்சிகளும் கேட்குறாங்க, நீங்க சிபிசிஐடி விசாரணையோட போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சிபிஐ விசாரணையோட போதும்னு நாங்கள் சொல்லலை, இது சிபிசிஐடி விசாரணை போதும்னு நாங்கள் சொல்ல வரல. ஒரு விசாரணை முறையான வகையில் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு வேற தேவை ஏன் வருதுன்னு தான் தெரியல. இது ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒருவருடைய தற்கொலையை வைத்து அரசியல் நடத்த வேண்டிய பாதிப்பில் இன்னைக்கு எதிர்கட்சிகள் இருக்கு. இன்னைக்கு இந்த அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கு முடியாததுனால, அல்லது அரசாங்கத்தை நேரடியாக எந்த குற்றம் சுமத்த முடியாததுனால, இது போன்ற ஒரு அதிகாரியினுடைய தற்கொலையை அரசியலாக்கி அதன் மூலமாக மக்களிடத்தில் அனுதாபத்தை பெற முடியும், அல்லது மக்களை திசை திருப்ப முடியும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த கோரிக்கைகள் வந்திருக்கு. இதே சிபிசிஐடி விசாரணை வைக்காமல் இருந்தால் சிபிசிஐடி விசாரணை கேட்டிருப்பாங்க. அது உடனடியாக வச்சதுனாலையும் அவர் அதுக்கு அந்த துறையை சார்ந்த அமைச்சர் பொறுப்பிலிருந்து விடுவிச்சு அந்த விசாரணை முறையாகவும் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடைபெறுகிறது. எந்த சந்தேகத்தின் நிழலும் அந்த இதுவில் அரசாங்கம் பாதுகாக்கலன்ற எண்ணம் வரணுன்றதுக்காக அதை செஞ்சோம். ஆனால் அதையே இவங்க எங்களுடைய பலகீனமாக செஞ்சுக்கிட்டு அவர் தான் அதை செஞ்சார், அவர் தான் குற்றவாளி அப்படின்னு இவங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு இதுக்கு இன்னும் ஒரு பெரிய இதை பூதாகரமாக கொண்டு போறாங்க. இது முழுக்க அரசியல்ல இந்த அரசாங்கத்தை கட்சி ரீதியான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிச்சிருக்கிறாங்க. இப்போ விசாரணைக்கு பிறகு கைது செய்திருக்கிறாங்க. இது எல்லாமே முறையான நடவடிக்கைகள் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளாம நீங்க சிபிஐ விசாரணை கோருவதே ஒரு தற்கொலையை அரசியல் ஆக்குறீங்க. அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு அரசுக்கு எதிராக வேற எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியாத சூழல்ல நீங்க அதை அரசியல் ஆக்குறீங்க அப்படின்ற பதிலை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது சொல்றதுல ஒண்ணு என்னன்னா, ஒரு அரசியல்வாதி தன்னுடைய அரசியல் அதிகாரத்தின் மூலமாக ஒரு தவறை செய்கிறார் என்றால் கட்டாயமாக அதில் அரசியல் வரும். தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் தப்பு பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அதை மார்க்சிஸ்ட் கட்சி எப்போதுமே இந்த பொது வாழ்க்கையில் ஈடுபடுவதன் மூலமாக தவறு செய்வது என்பது ஒன்று. தனி மனிதன் என்கிற அந்த நிலையிலிருந்து ஒரு தவறு செய்வது என்பது வேற. நீங்கள் முத்துக்குமாரசாமி என்பவர் இந்த அரசினுடைய ஒரு பகுதி அங்கமாக இருக்கிறார். குற்றச்சாட்டு என்னது? அதற்கு தலைமை தாங்கியவர் என்கிற முறையில் திரு அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவருடைய தற்கொலைக்கு தூண்டினார் என்பது ஒரு பிரச்சனை. எனவே அந்த விஷயத்தை நீங்கள் அரசியலாக பயன்படுத்துகிறாங்கன்னா கட்டாயம் இருக்கும். நீங்கள் இப்படி செய்யாத நபர்களை நீங்கள் நியமிக்க வேண்டும் என்பது சொல்கிற ஒவ்வொருத்தருக்கும் நோக்கம் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அடிப்படையான பிரச்சனை என்ன? இந்த நோக்கங்கள் அரசியல் நோக்கமாக அரசியல் காரணம், அரசியலால் தான் இது ஏற்பட்டது என்கிற போது, அரசியல் அதிகாரத்தால் தான் ஏற்பட்டது என்கிற போது அரசியல் ரீதியாக அது கேள்விக்குள்ளாக்கப்படும். நீங்க இதை தாண்டி இந்த மாதிரியான ஒரு தற்கொலை நடந்திருக்கல அப்படின்னு சொன்னா இது ஒண்ணு மட்டும் இல்ல. ஏற்கனவே நான் சொல்லிடுறேன். அதாவது அந்த அவர்களுடைய நோக்கத்தை நான் விமர்சிக்கல. நான் விமர்சிப்பது இந்த நடவடிக்கை எடுத்ததுக்கு பிறகும் இவங்க ஏதோ ஒரு இதுக்கு பின்னால ஒரு வேற ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிச்சிருக்காங்க, கட்சி பொறுப்பிலிருந்து விடுவிச்சிருக்காங்க. நீங்க சொன்னது போல அவர் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிபிசிஐடி இது முறையா விசாரணை பண்ணி உரிய ஒரு சாதாரண ஒரு தற்கொலை என்பது எல்லாம் அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. தற்கொலை அது கொலைன்னு யாரும் சொல்லலை, தற்கொலை தான் சொல்றாங்க. ஆனால் அந்த தற்கொலைக்கு இவருடைய தொலைபேசி அழைப்புகள் அல்லது அவருடைய உதவியாளர்கள் பேசுறதெல்லாம் அதுக்கு உரிய விசாரணை நடத்துறாங்க. அதுல ஒரு அமைச்சர் பொறுப்புல இருந்தவரை எடுத்த உடனே கைது செய்திட முடியுமா? அதுக்குரிய ஆதாரங்கள் அவங்க திரட்டி கைது செய்திருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வந்தாலோடைய அவங்க கைது செய்ய முடியாது. அதுக்குரிய போலீஸ் அந்த எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி அவங்க கைது செய்யறாங்க. ஆக இது முறையான நடவடிக்கை. இதை தவிர வேற எந்த வகையான இவங்க பெரிய நடவடிக்கையை எதிர்பார்க்கிறாங்க? அவர் உடனே தூக்கு தண்டனை கொடுத்துன்றாங்களா? இப்ப என்ன சொல்ல வராங்க? இப்ப சிபிஐ விசாரணை, சிபிசிஐடி தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்கிறதன் மூலமாக முழு உண்மை வெளியில வராது. இதுல என்ன முழு உண்மை வரணும்? அவருடைய மரணம் தற்கொலை தான், அதுல வேற மாற்று கருத்து இல்லை, அதுல எந்த சர்ச்சையும் இல்லை. அந்த தற்கொலைக்கு அவர் மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கு அவருக்கு அந்த மன அழுத்தத்தை உருவாக்குவதற்கு இவர் காரணமா இருந்திருப்பாருன்றதான் விசாரணை.
அதுக்கு உரிய வகையில் அவரை வந்து அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிச்சிருக்கோம், அவரை வந்து விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கோம், இன்னும் கைது செய்திருக்கிறோம். அந்த விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விசாரணை முடிவு தெரியாமலே இதை வந்து விசாரணை சரியா நடக்கலன்னு இவங்க எப்படி சொல்லுவாங்க? சொந்த கட்சி அமைச்சர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறது அபூர்வமான விஷயம். அது நடந்திருக்குது அப்படின்னு நீங்க மகிழ்ச்சி அடைகிறதுக்கு பதிலா சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் வலியுறுத்தி கேட்கறீங்களே. அதனால அதாவது இந்த கைது நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கைது நடவடிக்கை மேல உங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தால் ஒழிய அந்த அடுத்த கோரிக்கை வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதாவது நீங்க வந்து சொந்த கட்சியில் இருக்க அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது என்பது ரொம்ப சர்வசாதாரணமாக இதுக்கு முன்னாலேயும் நடந்திருக்கு. அது ஏன் காரணம்னு எந்த காலத்திலையும் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சதில்லை. ஒருவேளை திறமை குறைவின் காரணமாக இருந்தாங்கன்னா அவங்க திரும்ப அந்த இடத்துலையே ரீஇன்ஸ்டேட் பண்ணி இருக்கப்பட மாட்டாங்க. திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும் கூட கடந்த காலத்தில் ஓரம் கட்டு வைக்கப்பட்டார். திரும்ப அவர் ஏன் ஓரம் கட்டினாங்க, ஏன் திரும்ப வந்தார் அப்படிலாம் கிடையாது. இந்த பிரச்சனையை பொறுத்த மட்டில் தமிழகம் முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய, அது நான் ஏதோ அதிமுக அரசாங்கத்தில் வந்துருச்சு அப்படின்னு மட்டும் நான் சொல்லலை. தமிழ்நாட்டில் நீண்ட நெடுங்காலமாக நீங்கள் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரு அப்பாயின்மெண்ட், ஒரு டிரான்ஸ்ஃபர் அல்லது எந்த ஒரு விஷயமும் இன்னைக்கு லஞ்சம் இல்லாமல் நடைபெறுவதில்லை என்கிற நிலைமை நீங்கள் அதிகார மட்டத்தில் இருக்கு. இதில் என்னன்னா, அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் நேர்மையாக இருக்கிற போது ஒரு பயம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இது எப்படி ஆகிப்போச்சுன்னா, அரசியல் அதிகார மட்டத்தில் இருக்கிறவர்களே இதையெல்லாம் கேட்பது. இன்னைக்கு நம்ம இந்த கேட்குற விஷயமே என்னது, ஒரு பெரிய அமைச்சர் ஒரு 9 டிரைவர் போடுற விஷயத்தில் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி ஒருவர் தற்கொலை செய்து கொள்கிற நிலைமையை உருவாக்குகிற அளவுக்கு நீங்கள் சின்ன போஸ்ட்டில் கூட அதை அனுமதிக்க மாட்டோம் என்பதுதான். ரெண்டாவது, ஏன் இதை கேட்குறாங்க, சிபிசிஐடி விசாரணை போதாதா அப்படின்னு நான் திரு குமார் அவர்கள்ட்ட சொல்ல விரும்புகிறேன். நான் 4 முறை தமிழகத்தினுடைய டிஜிபியை சந்திச்சிருக்கேன் எங்கள் மாநில செயலாளரோட. 6/1/2012 என் வீட்டில் பெட்ரோல் பாம் அடிக்கிறாங்க. 24/3/2012 இந்த ஹாக்கி கிரவுண்டு பிரச்சனையில் எங்கள் கோயில்பட்டி நகர செயலாளர் சீனிவாசன் வீட்டு மீது பெட்ரோல் பாம் அடிக்கிறாங்க. அதில் விசாரணையே நடக்கலை. பிறகு நாங்கள் போராடுறோம். தமிழக முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் 10/5/2012 என்ன சொல்கிறாங்கன்னா, இது சிபிசிஐடிக்கு மாத்திரன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு வரை நான் என்ன கேட்க விரும்புகிறேன், இது ஒரு சென்சிட்டிவ் கேஸ் இல்லை, இன்றைக்கு வரை அதில் ஏதாவது முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி. தமிழ்நாட்டில் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ, ராமஜெயம் அரசியல்வாதியா இல்லையாங்கிறது இல்லை. திரு நேரு அவர்களுடைய தம்பி, ஒரு முன்னாள் அமைச்சருடைய தம்பி, அவங்களுக்கும் அரசியல் செல்வாக்கு, அதிகாரிகள்கிட்ட செல்வாக்கு இருக்கும். ஆனால் இன்னைக்கு வர அதில் எந்த விதமான துப்பும் துலங்காமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வருகிற போது நான் காவல்துறை நிச்சயமாக அது திறமையற்றது என்று நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் திரு குமார் அவர்கள்ட்டே நான் கேட்க விரும்புகிறேன், உங்கள் கட்சி ஆட்சி பொறுப்பில் இருக்குது. நீங்கள் கிருஷ்ணகிரியில் இதுவரை நடந்த ஒரு 3 வழக்குகள், அதில் 2ல் திரும்ப திரும்ப நீதிமன்றம் தலையிடுகிற வரை ஒரு 4 ராஜஸ்தான் பெண்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு ஒரு போலீஸ்காரரால் உள்ளாக்கப்படுகிறார். அங்கே சப் கலெக்டராக இருந்த ஒருத்தர் அதன் மேலே ரிப்போர்ட் கொடுக்குறாரு, இவங்கெல்லாம் தப்பு, இவர் தப்பு பண்ணியிருக்காரு, இதெல்லாம் உண்மைதான் என்று. அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டார். ஆனால் நீதிமன்றம் தலையிட்டு அந்த ரிப்போர்ட் எங்கன்னு கேட்ட பிறகுதான் அந்த காவலர், அந்த வடிவேலு, அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதோடு நிப்பாட்டிடுறாங்க. ஒரு வாய் பேச முடியாத, காது கேள முடியாத ஒரு பெண் கூட்டாக பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்படுகிறார். அதில் இப்போ என்னெல்லாம் நடந்திருக்குன்னு பார்க்குறோம். நீதிமன்றம் தலையிட்ட பிறகுதான் அதில் நீங்கள் எதுக்கு போகிறாங்க. சிபிசிஐடியினுடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழல் தான் அவருடைய சிபிசிஐடி, அந்த வழக்கு சிபிசிஐடி விசாரிக்கல. தொடர் சொன்ன வழக்கு அந்த அங்க இருக்க காவல்துறை தான் விசாரி. இது நீங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். தூத்துக்குடியில அவருடைய வீட்டுல நிறைய வழக்குகள் அவர் சொன்னாரு. அதாவது சில வழக்குகள்ல விசாரணையில் இருக்கலாம், குற்றவாளிகள் உடனே கண்டறியப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் சிபிஐ இதே போன்ற வழக்குகளை உடனடியாக கண்டுபிடிச்சிருக்காங்களா? சங்கர சுப்புவினுடைய மகன் வழக்கு என்னாச்சு? சிபிஐ கேட்டாங்க, சிபிஐ கொடுத்தாங்க. இன்னைக்கு என்னாச்சு? சிபிஐ மட்டும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும்
இந்த அதிகாரியினுடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் என்ன தாமதத்தை நீங்கள் கண்டீங்க? நீங்கள் இதில் ஏதாவது தாமதம் ஏற்பட்டு இதை கண்டுபிடிக்க முடியல, அல்லது யாரையோ காப்பாற்றியிருக்கோம், இல்லை யாரோ குற்றம் செய்தவர் என்று அறியப்பட்டவர் அவரை அந்த வழக்கில் சேர்க்காமல் இருந்தோம்னா நீங்கள் சொல்லுங்கள். இந்த வழக்கில் வந்து முறையான விசாரணை நடைபெறுகின்ற பொழுது இதை வந்து இன்னொரு அமைப்புக்கு மாற்றணும்னு சொல்றது, அப்போ அந்த அமைப்பை வந்து குறை சொல்றது இல்லையா? தொடர் சொன்னார், நாங்கள் வந்து போலீஸை வந்து குறைச்சு மதிப்பிடலன்றாரு. ஆனா அப்பயே சிபிஐ வந்து சொல்றீங்க கொண்டு போகணும்னு சொல்றீங்க. ரெண்டாவது அதுல சொல்லாம விட்டு அடுத்த வரி இருக்குல்ல, அதாவது திறமையை நான் குறை சொல்லவில்லை, நேர்மையை நான் சந்தேகிக்கிறேன், சந்தேகத்துக்குரியதாக கட்டுப்படுத்தப்பட்டதாக. சிபிசிஐடியினுடைய நேர்மையை சந்தேகிங்க, தமிழ்நாடு காவல்துறையினுடைய நேர்மையை சந்தேகிங்க, தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நேர்மையை கூட சந்தேகிங்க, அது உங்களுடைய உரிமை. ஆனா சிபிஐனுடைய நேர்மையை வந்து சந்தேகிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு வந்து சரியான பார்வையான்றேன். அதாவது நான் முடிச்சிடுறேன். அதாவது இன்னைக்கு இந்த வகையான தற்கொலைகள் தமிழ்நாட்டில் இது ஒன்றும் புதுசு இல்லை. 2G ஸ்கேண்டல் விசாரணையில் நான் முடிச்சிடறேன். விசாரணைக்கு சாதிக் பாட்சாவை அடைக்கிறாங்க. அவர் போய் அங்கே சொல்றாரு, சாகித் உஸ்மான் பால்வாவும் சென்னைக்கு வந்தார். அவர் வந்து அன்றைய துணை முதலமைச்சர் மு க ஸ்டாலினோடு நானும் இருந்தேன், அங்கே பேசினார். பேசினதுக்கு பிறகுதான் இந்த பணப்பரிமாற்றங்கள் நடைபெற்றனன்னு சொல்லி அவர் வாக்குமூலம் தராரு. அந்த வாக்குமூலம் பதிவு செய்யப்படுகிறது. அடுத்த நாள் அதை முடிச்சுட்டு அடுத்த விசாரணைக்கு அவர் அடைக்கின்ற போது அவர் மரணம் அடைந்தார். அவரை எப்படி மரணம் அடைந்தார், எதுக்காக மரணம் அடைந்தார்னு இதுவரையும் கண்டறியப்படல. அன்னைக்கு இதே மார்க்சிஸ்ட் கட்சி அன்னைக்கும் வந்து இது சிபிஐ விசாரணை வேணும்னு போராடல. இதை ஏன் கோரிக்கை வைக்கல? அவருடைய தற்கொலை என்பது இயல்பான தற்கொலையா? அதையும் அதுக்கு பின்னால அவருக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்படுது யார்? அது வந்து அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு ஒரு பின்னணி, இதுக்கு என்னென்ன பின்னணிகள் இருக்குன்னு சொல்றாங்களோ அந்த பின்னணிகள் சாதிக் பாட்சா மரணத்துல இல்லையா? அந்த குறிப்பிட்ட சிக்கல், நீங்க குறிப்பிட்ட சிக்கல்ல மார்க்சிஸ்ட் கட்சி போராடிச்சா போராடலையா இந்த கோரிக்கை முன் இல்ல இன்னைக்கு இது விசாரணை நடக்கின்ற பொழுது, முறையான நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற பொழுது இதையே வந்து ஒரு சரியான விசாரணை இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க முறையாக செயல்படலன்னே வச்சுக்கோங்களேன். ஒரு வாதத்துக்காக நீங்க முறையாக செயல்படலன்னே வச்சுக்கோங்க. இப்போ அதனால அவங்க இன்னைக்கு வைக்கிற கோரிக்கை வந்து அரசியல் கோரிக்கை. இன்னைக்கு வந்து கோரிக்கை வைக்க வேண்டிய தேவையே இல்லாத போது கோரிக்கை வைக்கிறாங்க. அன்னைக்கு கோரிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இருந்த போது அதை கண்டும் காணாம இருந்தாங்க. இல்ல திரு குமார் அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன், அந்த பிரச்சனையில் மார்க்சிஸ்ட் கட்சி சிபிஐ விசாரணை கேட்டது. துரதிர்ஷ்டமாக தமிழகத்தில் காங்கிரஸும் பிஜேபியும் விவாதத்துக்கு வந்தாலும், திமுகவும் அதிமுகவும் விமர்சனத்தை வச்சாலும், ஒருத்தர் செய்கிற தவறை முன்வைத்து இன்னொரு தவறை நியாயப்படுத்துகிற ஒரு தன்மை இருந்து கொண்டே இருக்குது. இது சரி கிடையாது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, சிபிஐ விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதில்லை. நாமெல்லாம் ஜென்டில்மேன் நினச்சிட்டு இருக்கிற, இன்றைக்கும் அப்படி இருக்கிற மறைந்து போன ஐகே குஜரால், அவர் பிரதமராக இருந்த காலத்தில் லாலு பிரசாத் யாதவ் கேஸை கொஞ்சம் ஸ்லோவாக போங்க அப்படின்னு சிபிஐட்ட சொன்னதாக தகவலும் இருக்குது. இதுக்கு முன்னால் இருந்த சிபிஐ டைரக்டர், நீங்கள் பல்வேறு அரசியல்வாதிகளை, குற்றம் சாட்டப்பட்டவர்களை, தொழில் நடத்துகிறவங்களை சந்தித்தார், அவர் வீட்டில் வருகை பதிவேட்டில் இருந்தது என்று விமர்சனத்துக்கு உள்ளானது இருந்தது. நீங்கள் நிலக்கரி ஊழல் படுகை ஒதுக்கீட்டு வழக்கில், அந்த முறைகேட்டு வழக்கில் நீங்கள் அந்த ஃபைலையெல்லாம் கொண்டு போய் அப்போ இருந்த சிபிஐ டைரக்டர் சட்ட அமைச்சர் காமிச்சிட்டு வந்தார் அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது. நான் சிபிஐ வந்து நான் ஏற்கனவே நம்ம முதல் விஷயத்தை நம்ம பேசுகிற போதே ஒன்று சொன்னோம், நீதிமன்றமே அரசியல் தலையீட்டிற்கு அப்பாற்பட்டதாக இல்லை என்கிற போது சிபிஐயும் அப்படி இருக்குது என்று நான் நம்பலை. அதல்ல பிரச்சனை. பட் தமிழ்நாடு போலீஸை விட கூடுதலாக திறன் படைத்ததாக சிபிஐ என்பது இருக்கு. ஒன்று. குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறவர் தமிழ்நாட்டினுடைய உயர்ந்த பொறுப்பில் இருந்தவர் என்பது ஒரு பிரச்சனை. இன்னும் கூடுதலான பிரச்சனை, கட்சிக்குள் கடந்த காலத்தில் இவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்களோடு அவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக ரொம்ப நெருக்கமான நிலையில் இருந்தார் என்கிற பிரச்சனை வருகிறது. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருகிற போது
இந்த கட்சியினுடைய அதிகாரத்தின் கீழ் காவல்துறை சிபிசிஐடியும் தமிழக காவல்துறையின் கைக்குள் தான் இருக்கு. கடந்த காலத்தில் இது இந்த மாதிரியான அதாவது வழக்குகளில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமலும் அல்லது கண்டுபிடித்த குற்றவாளிகள் பற்றி அது தொடர முடியாமலும் இருக்கிற நிலைமை இருக்கிற போது இயல்பாகவே கேட்பது என்பது சிபிஐ விசாரணைங்கிறது இயல்பாக எதிர்க்கட்சி இடத்துல வருது. அதாவது நிகழ்ச்சி நிறைவு செய்யற இடத்துல சரி எல்லா கட்சியும் கோரிக்கை வச்சாங்க, அதனால நாங்கள் அந்த கோரிக்கை வைக்கிறோம்னா எங்களை சந்தேகப்படுவாங்கன்ற பொருள் கூட எங்களுக்கு அதாவது கோரிக்கைக்கு ஒரு நியாயம் இருக்கணும், ஒரு நோக்கம் இருக்கணும். இந்த கோரிக்கை தேவையே இல்லாத நிகழ்ச்சி நிறைவு செய்யற இடத்துல இருக்கோம். ஏற்பீங்களாங்கிறது சொல்லுங்க, சுருக்கமா சொல்லுங்க. சிபிஐ விசாரணைங்கிறத நீங்க ஏற்பீங்களா? சிபிஐ விசாரணை தேவையற்ற ஒன்று. அரசியல் கட்சிகள் தங்களுடைய நேரடியாக இந்த அரசாங்கத்தோடு மோத முடியாமல் இப்படி இந்த ஒரு மரணத்தை வைத்துக் கொண்டு அந்த தற்கொலையை நாளை எதிர்கட்சிகள் எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் எவ்வளவு போராட்டங்கள் நடத்தினாலும் நியாயப்படி ரயில்வே போலீஸ் விசாரிக்க வேண்டிய வழக்க சிபிசிஐடிக்கு மாத்தந்து நாங்க அதை உடனடியா எல்லா வகையிலையும் நடவடிக்கை எடுத்திருக்கோம். இப்ப தோட சொன்னார், தமிழ்நாட்டில் ஒரு கலாச்சாரம் வேகமா பரவிட்டு வருது, ஊழல் எல்லா மட்டத்திலும் அப்பாயின்மெண்ட்ல எல்லாம் ஊழல் செய்யறாங்க, அதனுடைய நீட்சியா தான் இது நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தை எழுப்பினாரு. இன்னைக்கு 21,000 ஆசிரியர்கள் பணியமர்த்தினாங்க, ஒரு பைசா யார்கிட்ட வாங்கி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு டிஎன்பிசி மூலமா இன்னைக்கு எத்தனையோ தாசில்தார் சப் ரிஜிஸ்ட்ரார்ல இருந்து எல்லாமே வேலைக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு ஆசிரியர்கள் பணியிட மாற்றம் நடக்குது. எல்லா வகையிலும் ஊழலற்ற, அதாவது இது பொதுவா எங்கேயோ 1-2 தவறுகள் நடந்தா அதை வச்சுக்கிட்டு ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறதுல அதுல இடதுசாரிகளும் அதுவும் குறிப்பா மார்க்சிஸ்ட் கட்சியும் இதுல ஈடுபடுறாங்கன்னு வேதனையா இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியா சொல்றாங்கிறதுக்காக நாங்க சொல்லல. நீங்க வலுவா இருந்த காலத்தில் எல்லாரும் வாய்மூடி மௌனமாக இருந்த போது கூட, உங்களோடு உறவு இருந்தது போது கூட நீங்கள் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி இருக்கிறோம். சிபிஐ விசாரணை என்பது நியாயமான கோரிக்கை. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.